அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஐஎன்எம்கான கிளாஸஸ் தான் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துலேயுமே கவர் ஆகக்கூடிய ஐஎன்எம் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100% என்ன பண்ணி கொடுத்துட்டோம், சிலபஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஐஎன்எம் புக் எப்போ ரெடி பண்ணி கொடுப்பீங்க, குறிப்பாக அந்த ரீடர்ஸ் பிடிஎஃப் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஹிஸ்ட்ரி புக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாலிட்டி நல்லா இருந்துச்சு, புக் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே போல் எங்களுக்கு ஐஎன்எம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அந்த லீடர்ஸ் உருவாக்குறதுக்கு லேட் ஆனதுனால, எக்ஸாம்ஸ் நிறைய நடுவில் வந்ததுனால இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டோம், இந்த ஐஎன்எம்கான புக் அப்படின்றது 100% சிலபஸ் கவர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டோம், எடுத்து கொடுத்துட்டோம். ஸ்கூல் புக்குமே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கு இந்த புத்தகம் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கான லான்ச் பண்ணுற பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம புக் கொடுத்தோம்னா புக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம். அந்த புத்தகத்தை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா ஏற்கனவே கிளாஸஸ் போட்டிருப்போம். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்எம்கான புக் நம்ம இப்போ கொடுக்குறோம் இல்லையா, இந்த புக்கில் என்னென்ன வரிசையில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டோம், ஏற்கனவே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம். அப்போ யூடியூப்ல நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணி அதில் பிளேலிஸ்ட்டில் யூனிட் 7 ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். நம்ம கிளாஸஸ் ஒரு ஓவர்வியூவில் ஸ்டார்ட் ஆகி இந்தியா எப்படி சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்றத முடிச்சு அப்படியே ஸ்டோரியாக போய் தென் ஃபைனலாக உங்களுக்கு தலைவர்கள் பற்றியும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸஸ் எந்த பிடிஎஃப் வச்சு எடுத்தோமோ அதே பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த புத்தகமும் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதை வச்சே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்ப நீங்கள் இன்னுமே ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் மிச்சம் ஆகும் அப்படின்றது உண்மை. ஓகேங்களா? அப்போ இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்ப்போம். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த புத்தகத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த புத்தகம் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாணவர்களுக்கு தெரியும் நம்முடைய புத்தகம், நம்முடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு படிக்கிறக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருப்போம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்க்கலனாலும் சரி கிளாஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்போம். இந்த புத்தகம் நானே ரெடி பண்ணியிருந்தேன். இது என்னுடைய பேர் தான். இந்த புத்தகத்தில் மொத்தம் 116 பக்கங்கள் இருக்குது. இதனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக தான் கொடுக்குறோம், ₹75. இந்த புத்தகம் பிடிஎஃப் கொடுக்குறோம், ₹75 அப்படின்றது. இது உங்களுக்கு இப்போ இந்த பேஜஸ்க்கான சாம்பிள் காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும், எப்படி படிக்கணுன்ற ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தெரியும் இந்த ₹75 அது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் இண்டெக்ஸ் அப்படின்றது. அப்போ இண்டெக்ஸ் எடுக்கிறீங்க, இது சிலபஸ். அப்போ சிலபஸில் ஃபஸ்ட் டாபிக் உங்களுக்கு என்ன இருக்குன்னா தேசிய மறுமலர்ச்சி. இது குரூப் 2, குரூப் 1 சிலபஸ், இது குரூப் 4 சிலபஸ். தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது இருக்கா? ஸோ தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோமா, தேசிய மறுமலர்ச்சின்றது கொடுத்துருக்கோம். அதே போல் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கோம். அப்போ தேசிய மறுமலர்ச்சிக்குள்ள சப் டாபிக்ஸ் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தில் சப் டாபிக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த புத்தகம் ஒர்த்தாக இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. 3 சப் டாபிக் போட்டிருக்கோம். ஐரோப்பிய வருகை, தேசிய மறுமலர்ச்சிக்கான காரணங்கள், சமூக சமய சீர்திருத்தங்கள். இது 3மே உங்களுக்கு கொடுத்துருக்கோமா. இதை கிளாஸ் போனீங்கன்னா நம்ம கிளாஸ் போனீங்கன்னா ஐஎன்எம் ஓவர்வியூ, தேசிய மறுமலர்ச்சி பகுதி 1, ஐரோப்பியர் வருகை பகுதி 2, உங்களுக்கு பகுதி 3, இந்த மாதிரி சமூக சமய சீர்திருத்தங்கள், இது உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சிக்கான காரணங்கள். இதுதான் உங்களுக்கு விஷயம். இப்படி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ இதுக்கான கிளாஸ் உங்களுக்கு ஒரு பார்ட், இதுக்கான கிளாஸ் ஒரு பார்ட், இதுக்கான ஒரு கிளாஸ் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காமா. அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சு. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கா, இதுக்கும் அதே மாதிரி கர்நாடக பகுதி, வங்காள பகுதி, மைசூர் பகுதி, மராத்திய பகுதி, விவசாயிகள் மற்றும் பழங்குடியின எதிர்ப்பு, 1857 பெருங்கிளர்ச்சி. இதுவுமே உங்களுக்கு கிளாஸ் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே உங்களுக்கு கர்நாடக போர், வங்காள போர், மைசூர் போர், விவசாய பழங்குடியினர், 1857 பெருங்கிளர்ச்சி அப்படி சொல்லி இதுவுமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த மராத்திய பகுதியில் எதிர்ப்பு அப்படின்றது மட்டும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் போட்டிருப்போம். அதுலேயே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்ல இருக்கும். அதையுமே நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா உள்ள மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த மராத்திய பகுதியில் ஏற்பு அப்படின்றது ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இதுக்கான கிளாஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் இதில் நம்ம அங்கங்கே தேவைப்படுற இடத்துல கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த பாளையக்காரர்கள், வேலூர் கழகம், இது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா இந்த யூனிட் 6ல் உங்களுக்கு மொத்தமாக வருது. யூனிட் 6ல் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் அங்கே ஒரு தடவை படிக்கணும், இங்கே ஒரு தடவை படிக்கணும். அதனால் ஒரேடியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே படிச்சுக்கலாம். இங்கே தேவையான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. இன்னும் இன்டெப்த்தாக போய் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த யூனிட் 8ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குன்னு சொல்லி நம்ம கிளாஸ் இன்ஸ்டியூட்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அந்த புத்தகம் போடுறப்போ உங்களுக்கு தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் எல்லாமே அந்த பாளையக்காரர்களில் தொடங்கி வேலூர் கழகத்தில் தொடங்கி தென் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும் தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள். இது வந்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திய தேசிய இயக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் குரூப் 4 சிலபஸில் யோசிக்கலாம். குரூப் 4 சிலபஸில் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து இந்திய அளவில் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த தலைவர்கள் உருவாதல்ன்ற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைவர்கள் உருவாதல்ன்ற டாப்பிக்லாம் தனியாக நம்மளால் படிக்க முடியாது. நம்ம கொடுத்துருக்கோம் எடுத்து, இருந்தாலுமே அந்த டாபிக் தனியாக படிக்கிறப்ப கஷ்டம். இந்த மாதிரி ஸ்டோரியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக
அதுக்காக நீங்கள் குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, குரூப் 1 படித்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்றது என்னுடைய விஷயம் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் ஓகேவா படிச்சுக்கலாம். மற்றபடி இந்த 2 டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கிளாஸஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம் எதெல்லாம் முக்கியம் அப்படின்ற விஷயங்கள்லாம். தென் உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சிலபஸில் இருக்குது, காங்கிரஸ் மாநாடுகள் அதுவுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். இந்த விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு 3 பிரிவாக பிரித்து மிதவாதம், தீவிரவாதம், காந்திவாதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோமா. இதுவுமே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப இதுலேயுமே இன்னும் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் ரொம்ப பெருசாக போட்டு குழப்ப வேணாம் அப்படின்றக்காக போடல. அப்போ மிதவாத தேசியவாதம் ஒரு பாட்டில் முடிஞ்சிடும். தென் உங்களுக்கு தீவிரவாத தேசியவாதம், வங்கப்பிரிவினை, சுதேசி இயக்கம், முஸ்லீம் லீக், இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், முஸ்லீம் லீக், சூரத் பிளவு, தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னுமே உள்ள என்ன போகுது சப் டாபிக்ஸ் நிறையா போகுது. அடுத்து காந்தியவாத தேசியம் அப்படின்றத ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான அறிமுகம். தென் உங்களுக்கு வருஷப்படி கொடுத்துருக்கோம் 22 வரை, 29 வரைக்கும், 34 வரைக்கும், 41 வரைக்கும், 45 வரைக்கும், கடைசியாக உங்களுக்கு இந்திய விடுதலை. இது உங்களுக்கு காந்திய தேசியம் அப்படின்றது, காந்தியவாத தேசியம் அப்படின்றது 47 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். அப்போ இதுவுமே உங்களுக்கு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்றதுல முடிஞ்சிடும். குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, குரூப் 1 படித்தாலும் சரி, இது எல்லாமே படிச்சு தான் ஆகணும். குரூப் 4 படிக்கிறேன், இது படிக்க மாட்டேன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் யோசிக்க வேண்டாம். அதே போல இந்த புரட்சிகர தேசியவாதம், இந்த அகிம்சை முறையின் வளர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுவுமே உங்களுக்கு காந்தியவாதத்திலே வந்துடும். புரட்சிகர இயக்கங்கள் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். புரட்சிகர தேசியவாதம் குரூப் 4 சிலபஸில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், போன வரையும் இல்லை தான். ஆனால் கொஸ்டின் என்ன பண்ணாங்க கேட்டாங்க. ஸோ நார்மலாக இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே மறைமுகமாக கவர் ஆகுது. குரூப் 2ல உங்களுக்கு ஓப்பனாக வருது, குரூப் 4ல மறைமுகமாக வருது, அவ்வளோதான் வித்தியாசம். வெளிநாட்டில் புரட்சி இயக்கங்கள், அடுத்து இந்தியாவில் புரட்சி இயக்கங்கள், நேதாஜியும் இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கோம். அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம். புரட்சிகர இயக்கங்கள், இந்தியாவில் புரட்சிகர செயல்பாடுகள், நேதாஜி இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கோம். அடுத்து உங்களுக்கு வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு 2 கிளாஸ் 2 சப் டாபிக் 2 கிளாஸும் உங்களுக்கு போட்டிருக்கோம். இதுதான் உங்களுக்கு சிலபஸ் இப்படி கவர் பண்ணியாச்சு. தென் உங்களுக்கு அந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, எப்பயுமே நான் சொல்லுவேன் தலைவர்கள் உருவாதல் அப்படின்றது நீங்கள் கடைசியாக தான் படிக்கணும். ஏன்னா இங்கே படிக்கிறப்ப அங்கங்கே கொஞ்சம் தலைவர்கள் பற்றி படிப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் காந்தியை பற்றி படிப்பீங்க, வஉசி பற்றி படிப்பீங்க, தென் உங்களுக்கு பாலங்கார திலகர் பற்றி படிப்பீங்க. இங்கே உங்களுக்கு படிக்கிறப்போ ஒரு வாஞ்சிநாதன் பற்றி படிப்பீங்க, உங்களுக்கு பகத்சிங் பற்றி படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே என்ன பண்ணீங்க படிப்பீங்க. அங்கேயே ஸ்டோரியாக கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்கே உங்களுக்கு 1லேருந்து 15 வரைக்கும் அம்பேத்கர்லேருந்து மூலூர் ராமாமிர்தம், அது என்ன இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களாம் டேரெக்டாக சிலபஸில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இவங்க பேர்லாம். தென் இந்த பிற தலைவர்கள் அப்படின்றது மற்றும் பலர்னு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக இந்த பிற தலைவர்கள் அப்படின்றது இந்த தலைவர்கள் உருவாதல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 35 பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னொரு ஸ்பெஷல். இதில் மொத்தம் எத்தனை தலைவர்கள் பற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 32 தலைவர்கள் பற்றி கொடுத்துருக்கோம். மொத்தம் எத்தனை தலைவர்கள், 32 தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேராக இருக்காங்க, எவ்வளோ படிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். நினச்சோன்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் போட்டு 100 தலைவர்களுக்குள்ள கொடுக்க முடியும். அவ்வளோ கொடுக்க தேவையில்ல. நம்ம எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு லீடர்ஸ்லாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓவரால் 32 தலைவர்கள் பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே இந்த 6 டாப்பிக்கான பிடிஎஃப் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தனித்தனி சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த பிடிஎஃப் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க, நம்மள்ட்ட பே பண்ணி இந்த 6 பிடிஎஃப் தனித்தனியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30 ருபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு 30 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த தலைவர்கள் உருவாதல் இந்த புத்தகம் இந்த 30 ருபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நமக்கு வழக்கம் போல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு வேளை வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 6 டாபிக் நான் வாங்கியிருக்கேன் சார், இப்போ எனக்கு இந்த தலைவர்கள் உருவாதல் மட்டும் நான் பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தாராளமாக இந்த நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, பேலன்ஸு ஒரு 30 ருபீஸ் மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இந்த புத்தகம் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ஃபுல்லாக அனுப்பி விட்றோம். அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், டாப்பிக்காக இருக்கும், ஒரு டாப்பிக்காக இருக்கும். மொத்தம் 6 பார்ட்டாக கொடுத்துருப்பேன். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஒரே புக்காக இருக்குது. இந்த புக்கு நல்ல அலைன்மெண்ட்லாம் நல்லா சூப்பராக பண்ணி இந்த புக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், புக்காக அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், இப்போ யாருமே எதுவுமே நான் வாங்கினதில்லை, இப்போ தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 75 ரூபா. இல்லை நான் அந்த 6 டாபிக் ஏற்கனவே வச்சிருக்கேன், எனக்கு தலைவர்கள் உருவாதல், அதாவது 6 டாபிக் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், எனக்கு தலைவர்கள் உருவாதல் இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1 மந்தில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். 2 பேருமே நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ புத்தகத்தினுடைய இண்டெக்ஸ் அப்படின்றது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். அதே போல் கிளாஸஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. சிலபஸுமே 100% சொல்லியாச்சு. தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு யூனிட் 8, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனிட் 6ல் படிப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கிளாஸஸ் போட்டிருக்கோம், அது இங்கே இன்க்ளூட் பண்ணல. அது நெக்ஸ்ட் உங்களுக்கு அது உங்களுக்கு ரெடி பண்ணி புக்கு போடுறப்ப அது கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். ஓகேங்களா? அப்போ புக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஓவர்வியூ காட்டுறேன். இதான் புத்தகம். புத்தகத்தை ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் என்ன விஷயத்தை வச்சு போட்டோமோ, கிளாஸஸ் எதை வச்சு எடுத்தோமோ அதை தான் உங்களுக்கு இங்கே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் கவனிக்கிற அதே விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் தாராளமாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த தீவிரவாத தேசியம்
இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த தீவிரவாத தேசியத்தில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்டாபிக்ஸ் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். வங்கப்பிரிவினை, அடுத்து வங்கப்பிரிவினை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கத்தில் சுதேசிக்கு தலைமை தாங்கினது யார், இந்திய தேசிய காங்கிரஸ் சுதேசி இயக்கத்துக்கு என்ன பண்ணுச்சு, அந்த இயக்கம் எப்படி செயல்பட்டுச்சு, வங்கப்பிரிவினை கடைசியாக விளக்கிட்டாங்க, சுதேசி சிந்தனை அப்படின்றதுக்கு என்னென்ன சொன்னாங்க, தீவிரவாதிகள் திட்டங்கள் என்ன இருந்துச்சு, கடைசியாக சுதேசி இயக்கம் எப்படி சரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதில் சுதேசி இயக்கத்தின் போது முஸ்லீம்களின் நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். தென் உங்களுக்கு இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம் அப்படின்றது, இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்குறாங்க, அதனுடைய நோக்கங்கள் என்ன, இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றது. அடுத்து சூரத் பிளவுனா என்ன, அடுத்து முதல் உலகப் போருடைய தாக்கம் இந்திய விடுதலை போரில் எப்படி இருந்துச்சு, தன்னாட்சி இயக்கம். அப்போ தன்னாட்சி இயக்கம்னா என்ன, இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் நுழைந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அப்போ திலகர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்து அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் இயக்கம் எப்படி கடைசியாக வீழ்ச்சி அடையுது அப்படின்ற ஒரு விஷயம், இயக்கத்துடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்ற வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கோம். புக் அப்படின்றது உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்றது 100% நம்மளால் சொல்ல முடியும். தென் உங்களுக்கு இந்த லீடர்ஸ் அப்படின்றது தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 78 பக்கங்கள், முதல் 78 பக்கங்கள் அந்த 6 டாபிக் ஏற்கனவே போட்டுதான் அந்த 6 டாபிக் உங்களுக்கு கவர் ஆகிடுது. புக்காக போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தென் உங்களுக்கு இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்றது அந்த 35 பக்கம், இந்த 79லேருந்து 116 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. தலைவர்கள் உருவாதல் அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், சிலபஸ் வைஸ் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆர்டரில் இருக்காங்களோ அப்படியே கொடுத்துருக்கோம். அம்பேத்கர், தென் உங்களுக்கு பகத்சிங், தென் பாரதியார், வஉசி அப்படின்னு சொல்லி வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தனியாக படிக்க முடியாது. ஸோ அவங்க 2 பேரையும் சேர்த்தே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் அடுத்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து உங்களுக்கு இந்த பிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, பிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஓகே ராஜாஜி, மூலூர் ராமாமிர்தம், இவங்க கடைசி. தென் பிற தலைவர்கள் அப்படி சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக நமக்கு அறிஞர் அண்ணா வரைக்கும் 31 சத்தியமூர்த்தி, 32 அறிஞர் அண்ணாவோட போய் என்ன பண்ணுது, இது முடியுது. கடைசியாக உங்களுக்கு ஒரு பாரதியாருடைய பாடல் ஒன்று கொடுத்து இதை அழகாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கான இதுக்கு மேலே இந்த புத்தகத்தை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரில. இதுதான் இந்த மொத்த ஓவரால் புத்தகம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புத்தகத்தை பற்றியும் நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் பற்றியும் நீங்கள் ஐஎன்எம் படிக்க வேண்டிய முறைகள் பற்றியும் எல்லாமே கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஐஎன்எம் எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலபஸை எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க. சிலபஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுவும் பண்ணியாச்சு. அப்போ அந்த புத்தகத்தை வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு டாபிக் தேசிய மறுமலர்ச்சி, ஐரோப்பியர் வருகை, அதை எடுக்கிறீங்க, எடுத்து கிளாஸ் கவனிக்கிறீங்க. ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, ஏற்கனவே படித்தவங்களுக்கு வந்து இதை வந்து பார்க்குறப்பே புரியும். ஏற்கனவே எனக்கு வந்து கான்செப்ட் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு பார்க்குறோன்னே புரியும். ஏன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. இது இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்க வரேன் அப்படின்றவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை, வெறும் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு படிக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எப்பயுமே கிளாஸ் அப்படி தான் கொடுப்போம், நோட்ஸும் அப்படி தான் கொடுப்போம். ஸோ நம்மளோட யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும், நம்மளுடைய கண்டென்ட் எப்படி இருக்கும், நம்மளுடைய குவாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக்கை எடுக்கிறீங்க, புக்கை வாங்குறீங்க, புக்கை வாங்கி இப்படியே ஒரு டாப்பிக்காக கிளாஸ் பார்க்குறீங்க, இல்லை மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்க. தென் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ஸ்கூல் புக் ரீட் பண்ணுறீங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் புக் ஒரு தடவை ரிவிஷன் ரீட் பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஒன்றா இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நானும் இதில் தான் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் புக் மீன்ஸ் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது ஒரு 4 தடவை ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா 4வது தடவை மட்டும் 4வது தடவை ரிவிஷன் ஸ்கூல் புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸ்கூல் புக்ஸ் மீன்ஸ் புக்ஸ் ரீட் பண்ணுவேன். திரும்ப ஒரு 3 தடவை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நோட்ஸ் மட்டும் தான் படிப்பேன். ஏன்னா இதில் தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பேலன்ஸு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்பயாச்சும் படிச்சோன்னா போதும், மறக்காது. சும்மா ஒரு தடவை எப்பயாச்சும் படிக்கணும் போதுமானதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ரிவிஷன் இதை எடுத்து உட்காந்திங்கன்னா ஐஎன்எம் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஐஎன்எம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஒரு நாள் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்லாம் ஐஎன்எம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸ் வச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். அப்போ இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படின்றது சொல்லிட்டேன், 75 rupees அப்படின்றது. ஏற்கனவே அந்த 6 டாபிக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 30 மட்டும் பே பண்ணி இந்த புத்தகத்தை உங்களுக்கு ஃபுல்லாக அனுப்பி விட்றேன். மற்றபடி நம்மள்ட்ட எதுவும் வாங்கினதில்லை, இந்த ஐஎன்எம் டாபிக்ஸ் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 75 rupees பே பண்ணிங்க அப்படின்னா அந்த புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயும் கொடுத்துருப்போம். சரி, வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க. இன்னும் இன்டெப்த்தாக இந்த புத்தகம் எப்படி இருக்குது, கிளாஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் இந்த யூனிட் 7 ஐஎன்எம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ சொல்ல வேண்டிய தகவல்கள் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த புத்தகம் லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரி புக் பாலிட்டி புக்குக்கே அவ்வளோ வரவேற்புகள் பார்த்து படிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டைம் ரொம்ப மிச்சமாகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே போல் இந்த ஐஎன்எம்முமே இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.